கொடூரமான நிலைகளுக்கு அந்த பிள்ளையை தள்ளுகிறார்கள். அடிப்பது, உதைப்பது, கடினமான வார்த்தைகளை பேசுவது. இங்கே நான் சொல்ல வந்த குறிப்பு என்னவென்றால், டோன்ட் பி எ குரூஷியல் பேரண்ட். ஒரு முரட்டுத்தனமான ஒரு பெற்றோர் இருக்க வேண்டாம். அமைதலான, கற்றுக் கொடுக்கிற, கீழ்ப்படுகிற, இப்படி சொன்னாலும் புரியும், அப்ரிங்கிங். உங்கள் பிள்ளைகளை ஆண்டவருக்கென்று வளர்க்கிற, ஆண்டவருக்கென்று உருவாக்குகிற ஒரு பெற்றோர்களாய் நீங்கள் இருக்க உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். அதைத்தான் திரும்ப சொல்லுகிறது, ட்ரெயின் அப். 22:6 வளர்ப்பீர்களாக, நடத்து. கவனிங்க, நடத்து, அவன் அதை விடாதிருப்பான். அப்படியானால் அதை நடத்துகிற பொறுப்பு பெற்றோர்களாக உங்களுக்கும் எனக்கும் பொருந்தும். நடத்து, அவன் அதை முதிர் வயதில் விடாதிருப்பான். எனவே முதல் குறிப்பு, God instruct the family. இரண்டாவது குறிப்பு, the role of the husband and the wife. ஒரு கணவன் மனைவிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பொறுப்பு. சத்தியத்தை பேசுங்கள், கவனிங்கள், தவறான கருத்தை அவனுக்கு சொல்லாதிருங்கள். அடுத்த பத்தி குறை பேசுறது, ஊழியனை பத்தி குறை பேசுறது, அடுத்த விசுவாசி பற்றி குறை பேசுறது நோ. ஏனென்றால் அதை அவன் பார்க்கிறான், அதை அவன் கவனிக்கிறான், அதிலே அப்படியே அவன் வளருவான். இப்படி சொன்னாலும் புரியும். பி எ பாசிட்டிவ் ஆட்டிடியூட். அவனுக்கு ஒரு எதிர்மறையான காரியங்களை அல்ல, நேர்மறையான காரியங்களை சொல்லித்தாருங்கள். திரும்ப அன்பாலே திரும்ப நான் சொல்ல விரும்புகிறேன், பி எ பாசிட்டிவ் ஃபாதர், பி எ பாசிட்டிவ் மதர். நீ அதாவது எதிர்மறையான பெற்றோர்களாய் அல்ல, நேர்மறையான பெற்றோர்களாய். அது உங்களை சார்ந்தது. அடுத்த குறிப்பு எபேசியர் 6:4 எழுதப்பட்டிருக்கிறது, பிதாக்களே நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். அதுல ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, திருநற்று போகாதபடி. இதைத்தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாடும் தொடர்ந்து பேசுகிறார். Raise your children, training and admonition the Lord. கர்த்தருக்கேற்ற சிற்றையிலே பிள்ளைகளை வளர்ப்பீராக. உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1-2 நீ உன் தேவனாகி கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே நீ உன் வாழ்நாட்கள் நீடித்திருப்பாய். நன்றாக கவனிக்க வேண்டும். நீ அவனுக்கு நீ போதிப்பதனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும், அவன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும். 6:2 எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்துல கை கொள்வதற்காக